வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்க இப்ப தான் எங்களுடைய காணொளிய முதல் தடவையா பார்க்குற நீங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்க. அது எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நான் இன்றைக்கு சிக்கன் கறி தான் செய்யப் போறேன். அத எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பார்ப்போம். எல்லாரும் ஒவ்வொரு விதமா சிக்கன் கறி செய்வாங்க. எனக்கு பிடிச்ச மாரி நான் செய்யப் போறேன். ம். எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்து நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, பூண்டு, இஞ்சி, ஒரு தக்காளி பழம் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் சிக்கனை நான் சுத்தமா கழுவி எடுத்திருக்கிறேன். சிக்கன் நாங்க கழுவி எடுத்த பிறகு கடைசியா ஒரு தண்ணீல நாங்க விநாகிரியும், மஞ்சளும், கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் கழுவி எடுக்க வேணும். அப்பதான் நல்ல. அதுக்கு பிறகு நான் கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடாயின பிறகு கருவேப்பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கடுகு சீரகமும் கொஞ்சம் சேர்ப்போம். சிக்கன் கறியோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க. பொரிச்சு சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூடுமன்றதுக்காக பொரிக்காமல் சமைக்கிறேன். நல்லா இருக்கும். இப்படி சிக்கன் சமைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கடுகு சீரகம், கருவேப்பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கிறேன். அதோட பூண்டு இது இஞ்சி இடித்து எடுத்துருக்கிறேன். இஞ்சும் பாருங்க சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிய வேணும். கொஞ்சம் பொரிய விட வேணும். இந்த சிக்கன் கறி வெள்ளை சோத்துக்கு, இடியப்பம் எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். தண்ணி மாதிரி குழம்பா இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கறி டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நான் அதுக்கு பிறகு வெங்காயமும் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்து வெங்காயமும் கொஞ்சம் லேசாக வதங்க வேணும். பச்சை மிளகாவும் ஒரு 4-5 பச்சை மிளகாவும் நான் சேர்க்குறேன். நல்லா இருக்கும். பச்சை மிளகாயும் ஒரு 4-5 சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்க வேணும். எல்லாம் வதங்கிட்டுது. நல்லா வதங்கி வந்துட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் தேவையான மசாலா தூளை நாங்கள் சேர்ப்போம். நான் என்னென்ன சேர்த்துருக்கேனுண்டா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கறி மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு ஏலக்காய் பொடி, கருவேப்பட்டை பொடி, தேவையான அளவு மிளகாய் தூள். எங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மிளகாய் தூளும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கிறேன் மிளகாய் தூள். எல்லாம் நாங்கள் அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினா தான் ருசியும் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு சுத்தமாக நாங்கள் கழுவி வச்சுருக்க இறைச்சியை அதில் சேர்ப்போம். உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி போட்டு அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுருக்கிறேன் அந்த இறைச்சியும் சேர்ப்போம். இறைச்சி நான் ஒரு 1/2 கிலோ தான் சேர்த்துருக்குறேன். அது எங்களுக்கு போதுமானது. அதனால நான் 1/2 கிலோ நான் சேர்த்துருக்குறேன். இறைச்சியையும் சேர்த்து அப்படியே அந்த கலவையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சின்ன நெருப்பில் நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணியும் நாங்கள் சேர்க்க வேணும். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி வைக்க வேணும். சின்ன நெருப்பில் தான் நாங்கள் மூடி வைக்க வேணும். அப்போ தான் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ தண்ணியும் கொஞ்சம் நாங்கள் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி விடுவோம். நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தது. அப்போ அதையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் ஒரு 10-15 வெண்டைக்காயையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது அநியாயமாக வேஸ்ட்டாக போகக்கூடாதானேன்றதுக்காக அதையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து நல்லா கட்டியாக வந்திருக்குது. நாங்கள் தேவை என்று சொன்னால் தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் சேர்க்காமலும் நாங்கள் விடலாம். நல்லா தான் இருக்கும். பொரிச்சு வச்சுருக்க வெண்டைக்காயையும் நான் சேர்க்கிறேன். நான் தேங்காய் பால் சேர்க்க இல்லை. தேங்காய் பால் சேர்க்கலாட்டிக்கு கறி 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பழுதும் ஆகாது. அதுக்கு பிறகு நான் நல்லா கொதிச்ச பிறகு அந்த பொரிச்ச வெண்டைக்காயும் அதோடு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கறி நல்லா கொதித்து வந்த பிறகு லெமன் ஜூஸ் நான் கொஞ்சம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் விடுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கறிக்கு லெமன் ஜூஸ் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லா கறிக்கும் இந்த பழப்புளி யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து
லெமன் ஜூஸ் பண்ணுறது நல்லது. பாருங்கள், கறி நல்ல திக்காக கட்டியாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொத்தமல்லியில் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். சுத்தமாக கழுவிட்டு தான் கொத்தமல்லியில் வெட்ட வேணும். அதில் பூச்சி புழு இருக்கும் கொத்தமல்லி இலையில். நல்லபடியாக கவனமாக பார்த்து எடுத்து கழுவி வெட்டி எடுக்க வேணும். அதையும் நான் வெட்டி எடுத்து கொஞ்சம் சிக்கனோட மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கும். சிக்கன் கறிக்கு கொத்தமல்லியில் போட்டு மிக்ஸ் பண்ணினா அதில் சுவை வேறு அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கறி பார்க்கவே ஒரு நல்லா இருக்குது. நல்லா கட்டியாக கறி கிரேவியாக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. என்னுடைய காணொளி பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் உங்களோட காணொளிகளை பார்க்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன் உறவுகளே. அதுபோல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு சமையல் காணொளியோடு நன்றி.